வீட்டு பக்கத்தில் காலி இடம் இருக்கிறதுனால சரின்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வாணியம்பாடியிலேருந்து வாழைக்கன்று எடுத்துன்னு வந்து வச்சுருந்தேன். அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வாழைக்குலை வந்து விட்டுடும். அதில் இந்த வாட்டி செடியிலேயே பழுத்த தொட்டு வாழைப்பழம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பறித்தோம். அதுக்கப்புறமா இஸ்கான் கோயிலுக்கு போயிட்டு சில ஷாப்பிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 4 பீஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கவோ இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் வச்சு கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த 4 பீஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதில் வந்து கிருஷ்ணரும் ராதியும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதுலேயும் இந்த 4 கலர்லேயுமே பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்த தொட்டி இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த பெல் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்ட்டு இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த விளக்கு துளசி செடிக்கிட்ட வைக்கிறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக இந்த விளக்குமே வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். ரேட் எல்லாமே கூட ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.